டக்கு புக்குன்னு ஒரு எக் ரைஸ் பண்ணலாமா? 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 எடுத்து வச்சுட்டுருக்க பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவனையும் சேர்த்து வதக்கிட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரேவி கிடச்சிருங்க. இந்த தொக்கா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம 3 முட்டையை எடுத்து அதில் போட்டு உடச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு சூப்பரான முட்டை கிரேவி கிடச்சிருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்ருக்க சாதத்தை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக் ரைஸ் ரெடி ஆகிடும். ஈஸியாக குக் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.